ஹே, அப்புறம் ஒரு விஷயம். அழகு, நீ மிரட்டல கொஞ்சம் பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, வீட்ல பழம் எல்லாம் தீந்து போச்சு, ஈஸ்வரி சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல, போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னதுக்கு, இல்லம்மா நான் அவளை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன், அவளை மீறி நான் காசு ஏதாவது எடுத்துட்டு போனா அதுக்கப்புறம் அவ ஜிங்குன்னு ஆடுவா, அதனால அவ சொல்லட்டும், அப்புறம் நான் எது வேணாலும் செய்யறேன், இல்லனா அவளை சமாளிக்க முடியாதுன்னு என்கிட்ட பவ்யமா பதில் கொடுத்துட்டு போறான். அத்தை, அவர்கிட்ட இப்படி கோவமா பேசினாதான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாரு, இல்லனா அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஏதாவது இருந்தா நம்ம நினைச்சத ஈஸியா சாதிக்க முடியும். நம்மள பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா 2 விஷயம் நடந்தே ஆகணும். ஒண்ணு, நான் எனக்கு எதிரா போடப்பட்டிருக்கிற இந்த கேஸ அடிச்சு நொறுக்கி அதுல ஜெயிச்சு மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணி யூனிஃபார்ம் போடணும். அதே நேரத்துல காய்கறிகள்ல வர வருமானத்தை செலவு பண்ணாம சேர்த்து வச்சு மார்க்கெட்ல சின்னையாக்கு மாமா பேர்ல பினான்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கணும். இது ரெண்டுமே சீக்கிரமா நடக்கணும் தான் நான் போராடிட்டு இருக்கேன். உன் போராட்டத்துல நீ கண்டிப்பா ஜெயிச்சு முடிப்ப. நீ எதை பத்தியும் யோசிக்க வேணாம், போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. மங்கையம்மா பாத்துக்கோங்க. பாத்து பத்திரமா போயிட்டு வா ஈஸ்வரி. பாத்தியா மங்க, மாமனாரோட கனவுக்காக இவ எந்த அளவுக்கு போராடுறான்னு. நல்ல பொண்ணு. கரெக்ட் தான் அண்ணி. அண்ணி, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேங்கல்ல? நிறுத்து. தயவு செஞ்சு திரும்பவும் ஆரம்பிக்காத. அவ நினைக்கிற மாதிரி அவ விஷயத்தை அவ சாதிக்கட்டும். நீ வாயை முடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அண்ணி, என் ஆபரேஷன் விஷயம் தானே, என்ன மங்க நீ? ஆமா அண்ணி, ஈஸ்வரி 2 விஷயம் சீக்கிரமா நடக்கணும்னு சொன்னான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 3 விஷயமும் சீக்கிரமா நடக்கணும் அண்ணி. உங்க ஆபரேஷனை சேர்த்துதான் அண்ணி. ஐயோ மங்க, போதும் போ. கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா அதை போய் பாரு போ. என்ன என் மூஞ்சைய பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போன்னு சொல்றல்ல, போ. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு. அம்மா, என்ன பண்றீங்க? படிக்கிறேன். இந்த பப்ஸ் சாப்பிட்டு படி. மேடம், இந்த வீடு தான் மேடம். ஹாய். ஹாய். ஹாய் பாப்பா. ஹாய் அக்கா. தாத்தா வீட்ல இருக்காரா? இருக்காரு. கொஞ்சம் கூப்பிட முடியுமா? தாத்தா. என்னம்மா? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இந்த வரேன். யாருமா வந்திருக்காங்க? ஐயா. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. அம்மா, நீ உள்ள போய் படிமா. வா, புக்கெல்லாம் எடுத்துக்க. புடி. ஐயா, நான் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஐயா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. வேற என்னமா பண்ண சொல்றீங்க? தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்கம்மா. நீங்க என்ன பார்க்க வந்தது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன என் குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்கம்மா.
தயவு செஞ்சு போயிடுங்கம்மா. ஐயா நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் பாதுகாப்பு தரேன். உங்களுக்கு வேற இடத்துல நல்ல வேலை வாங்கி தரேன். என்னையும் உங்க பேத்தி மாதிரி நினைச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அம்மாடி, என் நிலைமை புரியாம இப்படி கட்டாயப்படுத்துறிய. ஐயா நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இன்னைக்கு நான் குற்றவாளியா தெரிஞ்சிட்டு இருக்கேன். நான் அந்த பார் நடக்கிற இடத்துக்கு வந்ததே இல்ல. இது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் அங்க வந்து மகாலிங்கத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினதா பொய்யா ஆதாரத்தை ரெடி பண்ணி என் மேல கேஸ போட்டு வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. நீங்க எனக்காக கோர்ட்டுக்கு வந்து பொய் சொல்ல வேண்டாம். உண்மையை மட்டும் சொன்னா போதும். அம்மா, நீங்க பெரிய போலீஸ் அதிகாரிமா. உங்களையே இந்த அளவுக்கு பழி வாங்கி ஓட விடுறவங்க என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தூசி மாதிரி ஊதி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கம்மா. எனக்கு என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே. எனக்கு குடும்பம்னு என் பேத்தியை தவிர வேற யாருமே இல்லம்மா. என் பேத்திக்கு என்னை விட்டா யாருமே இல்லம்மா. என் பேத்திக்காகவது நான் உயிரோடு வாழணுமா? நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுமா. என்னால உங்களுக்கு துணையா இருக்க முடியாதுமா. என்னை மன்னிச்சிருமா. தயவு செய்து இங்க இருந்து போயிருங்கம்மா. சரிங்கய்யா நான் போயிடுறேன். ஆனா நீங்க மனசாட்சியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு உதவி பண்ணணும்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லும். அப்ப நான் வந்து உங்களை மறுபடியும் நேர்ல பாக்குறேன். வரேன். வாங்க. போலாம் மேடம். அண்ணே, காய்கறிலாம் வாங்கியாச்சு. லோடு ஏற்றிட்டு நம்ம கிளம்புவோம்ண்ணே. இருப்பா தம்பி, திடீர்னு ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து ரெடி பண்ணதும் நாம லோடை ஏற்றிட்டு போயிடலாம். சரியா? அண்ணே ரொம்ப நேரம் அதெல்லாம் ஆகாதுண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ஈசு, சின்னையா மார்க்கெட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்லை ஈசு. ஏன் சின்னையா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சின்னையா? ஆமா, எனக்கு வேண்டதுல இங்கே நின்று இருக்கணும்னு. என்ன ஈசு, காலங்காத்தாலேயே இந்த வண்டி மக்கர் பண்ணிருச்சான். ஏதோ பிரச்சனையா? அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, மெக்கானிக் வந்ததுக்கு அப்புறம் வண்டியில என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அப்புறம் லோடு ஏத்தணுங்கிறாரு. சின்னையா நான் மத்தியானத்துக்கு மேல டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆ தெரியும் ஈசு. அதனால தானே நான் காலையில வெள்ளனை எந்திரிச்சு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துக்கு இருக்கேன். என் கரக அந்த லோடாட்டை அப்படி மக்கர் பண்ணும் நான் கனவா கண்டேன். அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஆட்டோ டிரைவர் கிட்ட வண்டி